ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை என்று ஒரு சிலர் வெளிப்படையாக கூறுகின்றார்கள். அதற்கு காரணம் என்ன என்று நாம் அவர்களை கேட்கும்போது அவர்கள் அளிக்கின்ற பதில்களில் ஒன்று இதுதான்: கடவுளின் பெயரால் எத்தனையோ அநியாயங்கள், அட்டூழியங்கள் நிகழ்ந்துள்ளன வரலாற்றில். இன்றைக்கும் கூட கோயிலுக்கு போகிறவர்கள், விவிலியத்தை வாசிப்பவர்கள், பல்வேறு திருவழிபாட்டு நிகழ்ச்சிகளிலே பங்கு கொள்கிறவர்கள் நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதாக தெரியவில்லையே என்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டுள்ளவர்கள் என்று அறிக்கையிடுகின்ற நாம் எல்லாரும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். இறைவாக்கினர் ஆமோஸ் இன்றைய முதல் வாசகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், நம்பிக்கையாளர்கள் எத்தகைய வாழ்வு வாழ வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார். வழிபாட்டுக்கும் வாழ்வுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும், இவை முரண்பட்டு இருக்கக்கூடாது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் நமக்கு வலியுறுத்துகின்றார். 5ஆம் அதிகாரம் 14 முதல் 15வது வசனத்தை பாருங்கள். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள், நீதியை நிலைநாட்டுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். ஏற்கனவே இதே கருத்து தான் 4வது வசனத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். 6வது வசனத்தில் ஆண்டவரை தேடுங்கள். உண்மையாகவே வழிபடுகின்றவர்கள் அத்தனை பேரும் வழிபாடு முடிந்த பிறகு அதன் தொடர்ச்சியாக நன்மையை நாடுகிறார்களா? தீமையை வெறுத்து நன்மையே செய்கின்றார்களா? நீதியை நிலைநாட்டுகின்றார்களா என்பது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. மீண்டும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள பகுதி 21 முதல் 24 வரையுள்ள வசனங்கள். ஆண்டவர் கூறுவதை பாருங்கள். நம்முடைய திருவிழாக்களை ஆண்டவர் அருவருக்கிறாராம். நம்முடைய வழிபாடு கூட்டம் அத்தனையிலும் அவருக்கு விருப்பம் இல்லையாம். நம்முடைய பலிகள் ஏற்கப்படாதாம். நம்முடைய பாடல்கள், இசை முழக்கங்கள் எவற்றையுமே ஆண்டவர் கேட்க மாட்டாராம். ஏன் ஆண்டவருக்கு இவையெல்லாம் ஒன்றுமில்லையாகின்றன, அர்த்தமற்று போகின்றன என்று கேட்டால், சமூகத்திலே அன்பு இல்லை, தியாகம் இல்லை, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது இல்லை, நீதி இல்லை. ஆண்டவர் விரும்புவதை பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உண்மையாகவே உங்களுடைய பலிகளை, ஜெபங்களை, பாடல்களை குறித்து நான் மகிழ வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமானதொன்று, நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. இதே கருத்தை இறைவாக்கினர் எசாயாவும் வலியுறுத்தி குறிப்பிடுகின்றார். எசாயா 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம்: நீங்கள் எவ்வளவு பலி செலுத்துகின்றீர்கள், ஆனால் உங்கள் கைகளில் இரத்தக்கரை படிந்துள்ளது. எத்தனையோ பேரை கொலை செய்திருக்கிறீர்கள். ஒருவேளை உடனடியாக அவர்கள் செத்து போகாமல் இருக்கலாம். அவர்கள் நடைபிணமாக உலா வரும் விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையே நாசமாக்கி இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எசாயா 1ஆம் அதிகாரம் 15வது வசனம்: உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். 16வது வசனம்: தீச்செயலை உங்களிடமிருந்து அகற்றுங்கள், தீமை செய்வதை விட்டொழியுங்கள். அதற்கு பதிலாக ஆண்டவருக்கு உங்கள் ஜெபம், வழிபாடு எல்லாம் ஏற்புடையதாக இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வழிபாட்டுக்கும் வாழ்வுக்கும் இடையே முரண் இருக்கவே கூடாது. ஒவ்வொரு முறை திருப்பலியிலே நாம் பங்கெடுக்கும் போதும் அதன் தொடர்ச்சியாக நற்கருணையில் வாங்கிய ஆண்டவரை அன்பு செயல்களில் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் என்று நாம்
பெற்றுக்கொண்ட நற்கருணை நன்மை செய்வதில் வெளிப்பட வேண்டும். கையை நீட்டி நன்மை வாங்கினால் போதாது, அந்த கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டும். ஆலயத்தில் பக்தியாக பரவசமாக நேரத்தை செலவழித்துவிட்டு ஆண்டவர் புகழை பாடிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு ஆலயத்துக்கு வெளியே அவருடைய வார்த்தையை மறந்துவிட்டு நற்செய்திக்கு முரணான ஒரு வாழ்க்கை வாழ்வதால் தான் இன்றைக்கு ஒரு சிலர் ஆண்டவரில் நம்பிக்கை இல்லை எனக்கு என்று சொல்ல நாமே காரணமாகி விடுகிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோமே, கிறிஸ்து நேர்மையாளராயிருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராயிருக்கிறார் என்று. இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரையும் கேட்பது, நம்முடைய உண்மையான நம்பிக்கை நற்செயல்களில், நீதி செய்வதில், நேர்மையாளராய் செயல்படுவதில் வெளிப்பட வேண்டும். உண்மையாகவே நாம் அன்பால் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய வழிபாட்டு நேரமெல்லாம் இறைவனின் அன்பை நாம் உணர்கின்ற தருணம். வழிபாட்டிற்கு வெளியே அது அன்பிலே வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்த அன்பு நம்பிக்கையை பகிர்ந்து கொள்வதிலும், பிறர் அன்பு செயல்களில் ஈடுபடுவதிலும், சமூக நீதிக்காக உழைப்பதிலும் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய தீராத ஆசையெல்லாம் தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளின் பல்வேறு உலக ஆன்மீக தேவைகளை நிறைவு செய்வதில் இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் வழிபாட்டு நேரங்களில் உண்மையாகவே கடவுளிடம் தஞ்சம் அடைவதில்லை. அவருடைய வார்த்தைகளுக்கு மனத்தை திறப்பதில்லை. அன்பு பணி செய்ய தங்களையே தயார்படுத்தி கொள்வதில்லை. மாறாக வெறும் சடங்குகளிலேயே ஒளிந்து கொள்ளுகின்றார்கள். குடும்பத்தினருக்கு, மற்ற சகோதர சகோதரிகளுக்கு உள்ள கடமையை மறந்து விடுகிறவர்கள் உண்மையான நம்பிக்கையாளர்களே இல்லை என்பதை இன்றைக்கு ஆமோஸ் நமக்கு திட்டவட்டமாக தெளிவுபடுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவர் பேய் பிடித்த இருவருக்கு விடுதலை அளிப்பதை வாசிக்க கேட்கிறோம். இதே வல்ல செயல் மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் மிக விரிவாகவும் மற்றும் லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நிகழ்ந்தது பிறவினத்தாரின் ஊரிலே. ஆண்டவர் எதிர்கொள்வது பேய் பிடித்த இரு மனிதரை. அவர்கள் வாழ்ந்து வந்த இடம் கல்லறைகளின் நடுவே. அந்த பேய்கள் அவர்களை விட்டு போகும்போது பன்றிகளுக்குள் நுழைகின்றன. எல்லாமே பயங்கரமாக இருக்கிறது. யூத மக்களை பொறுத்த மட்டில் பல்வேறு வியாதிகளுக்கு காரணம் பேய்தான் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். எகிப்தியர்கள் நம் உடலில் 36 உறுப்புகள் இருப்பதாகவும், பேய் ஏதாவது ஒரு உறுப்பை பாதித்தாலும் அந்த மனிதனுக்கு கேடு என்று சொல்லி வந்தார்கள். ஒன்று மிக தெளிவாக இருக்கிறது, பேய்களுக்கு ஆண்டவரை தெரிகிறது. யாக்கோபு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிப்பது போல, பேய்கள் கூட நம்புகின்றன, ஆனால் ஆண்டவரை பார்த்து அவை நடுங்குகின்றன. ஆனால் ஆண்டவர் எல்லாம் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை பொறுத்த மட்டில் தனி மனித வாழ்வு பன்றிகளை விட மகத்தானது. ஆனால் அந்த ஊர் மக்கள் 2 மனிதர்கள் நலம் பெற்றதை பெரிதாக கருதவில்லை. மாறாக அவர்களுடைய பொருளாதாரம் பின்னோக்கி போகின்றது என்பதை பற்றி தான் கவலை கொண்டார்கள். மனிதனுடைய சுயநலத்தை பாருங்கள். ஆண்டவரை சந்திக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய வல்லமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கு நம் ஆண்டவரை சந்தித்து ஏற்றுக்கொண்டால் பணத்தை பற்றி, பிரபலமாவதை பற்றி, நம்முடைய அரசியல் கொள்கைகளை பற்றி, ஏன் நாம் செய்கின்ற செயல்களை பற்றி, வெற்றியை பற்றி கவலைப்பட மாட்டோம். நம் எல்லாருக்கும் தேவையானவர் நம் ஆண்டவர்தான். அவர்தான் நமக்கு முழுமையான விடுதலை கொடுப்பார், நிறை மகிழ்ச்சியை அளிப்பார். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று ஆண்டவர் கற்பித்த ஜெபத்திலே நமக்கு கற்றுக் கொடுத்தாரே. உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி இவரே என்று திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டினாரே. எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்ட மனிதர்களுக்கு வாழ்வளித்தாரே. அந்த ஊர் மக்கள் ஆண்டவரை எப்படி மறந்துவிடலாம்? ஆண்டவர் பேயை விரட்டி நல்வாழ்வு கொடுத்தாரே. பேயை விரட்டிய ஆண்டவரை தங்கள் ஊரை விட்டே அவர்கள் விரட்டினார்களே. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் அழைக்கிறார்.
எனக்கு முதலிடம் கொடுங்கள், என் அரசாட்சிக்கு பணியுங்கள். என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் மதிப்பீடுகள், விழுமியங்கள் தடம் புரள வேண்டும். நற்செய்தி மதிப்பீடுகளை நீங்கள் வாழ வேண்டும். நீதி வெள்ளமென பொங்க வேண்டும். நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து ஓட வேண்டும். நன்மையை தொடர்ந்து நாட வேண்டும். தீமை செய்வதை விட்டொழிக்க வேண்டும். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்ய வேண்டும். நீதிக்காக குடும்பத்திலும் சமூகத்திலும் பாடுபட வேண்டும் என்பதை மனத்தில் இருத்தி நம் நம்பிக்கை பயணத்தை தொடர்வோம். ஆமென்.